வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து கடகத்தில் நீச்சமாக இருக்காருங்க. ஸோ அப்போ என்ன மாதிரி விஷயங்களும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் அதனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் போகும்போது வீடு பொருட்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது உங்களுக்கு வந்து சுக்கிரன் வக்கரமாக 12ல் இருக்காருங்க. ஸோ வக்கரமாக இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் சம்மந்தமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து வக்கரமாக தான் இருக்கார். ஸோ வேலை விஷயங்களும் கொஞ்சம் தாமதம் இருக்கும், கொஞ்சம் இழுபறிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்திலேருந்து வரார். ஸோ அது ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், வேலை சம்மந்தமான விஷயம், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் வந்து சின்ன கெடுபிடிகள் கொஞ்சம் இருக்கும் நடுவில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருப்பதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் வந்து புதன் வக்கரமாக போகும்போது வேலையில் கொஞ்சம் வந்து டிலேனஸ்ஸு, கொஞ்சம் பொறுமையாக போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கேட்ட இடத்துல வந்து கொஞ்சம் டிலேடாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிடைக்கும், கொஞ்சம் அலைய வச்சு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 12லிருந்து வக்கரமாக இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சின்ன ஈகோ கிளாஷஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்களது 8ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் இருந்தாலும் கொஞ்சம் மன உளைச்சலை கொடுக்கும். சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மா கிட்ட பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கா. ஸோ 2ல் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல வருமானங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அப்பா சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு காசு வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் இருந்தது. இப்போ வந்து 12க்கு போயிட்டார். கொஞ்சம் விரயங்கள், தொழில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய வருமானம், பெரிய ஒரு காசு சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். பட் இருந்தாலும் சனியும் ராகுவும் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது தொழில் சம்மந்தமான விஷயங்களில் வந்து கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து புது பலங்கள்.